கேமராமேன் பற்றி நான் தனியாக பேசுனது எதுக்குன்னா, இஸ் அ சூப்பர் கேமராமேன். அதாவது ரொம்ப சின்ன படங்களை இவன் எப்படி எடுக்கிறான்னு என் மேக்கப் மேன் குமார் என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த பையன் எப்படின்னா எடுக்கிறான், இவன் லைட்டே இல்லாமல் எடுக்கிறான். அப்புறம் கேட்டால் இவன் மலையாளத்து படத்துலேருந்து வந்திருக்காரு சொன்னான். மலையாளத்தில் லைட்டே கிடையாது. அவனுக்கு ஆச்சரியமாக பார்த்துருப்பான் இந்த லைட்டெல்லாம். ஓ, இப்படிலாம் லைட் இருக்க போல இருக்குன்னு. அது மாதிரி ஒரு சூப்பர் ஆள். ஆனால் மியூசிக் டைரக்டர் வந்து நான் இங்கே தான் வந்து பார்த்தப்ப பாட்டு கேட்டேன். இவர் எதிர்காலத்தில் நல்ல பெரிய ஆட்களாக மக்கள் தலைவர் படத்திலிருந்து டைரக்டர் ஆகட்டும், இல்லை மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், இல்லை கேமராமேன் ஆகட்டும், அவங்கெல்லாம் நல்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் இதில் என்னுடைய நல்ல நண்பர் ரவிமரி அவர்களுக்கு, அதான் அவர் சொன்னார் கதையின் நாயகன்னு. கதையின் நாயகன் இல்லையா, மூவ் பண்ணுறது உன்னை வச்சு தானே மூவ் பண்ணுறது. ஏன்னா நீ தான் ஒரு இழிச்சவாயன் அந்த படத்தில். உன்னை வந்து நான் கெடுத்து உன்னை முதலமைச்சராக கொண்டாடுறேன்றதான் கதை. அப்போ நீ எப்படி நீ வந்து வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுலேயே இழிச்சவாயன் நீ தான் அந்த படத்தில். உனக்கு ஒன்றுமே தெரியாமல் நீயே முதலமைச்சர் ஆகிடும் போது உண்மையில் இது தேர்தலுக்கு முன்னாடியே விட வேண்டிய படம். நான் சொன்னேன் ராம்தேவ்கிட்ட, தேர்தலுக்கு முன்னாடி விடலாம்டா இந்த படத்தை விட்டு நல்லா போகுண்டான்னு. இல்லை நான் கொஞ்சம் இதுவாக இருக்கு அதுவாக இருக்குன்னு சொன்னார். உனக்கு இந்த படத்தில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, தேர்தல் முடிவுக்கு பிறகு வந்தாலும் இது ஓடும், தேர்தலுக்கு முன்னாடி வந்தாலும் ஓடும். ஏன்னா அவன் கொஞ்சம் சிக்கலான விஷயங்களெல்லாம் வச்சுருக்கான். அதில் யாராலையும் சால்வ் பண்ண முடியாது. நான் சால்வ் பண்ணுறேன்னு எந்த கவர்மெண்ட் சொன்னாலும் தப்பு. அது நான் ஏன்னா இதில் அவ்வளோ அருமையாக எல்லா சீன்ஸுமே அவர் ஒவ்வொரு எனக்கு கதை சொன்னார் பாருங்கள். வந்து சொல்லும் போது எவ்ரி சீன் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இதெல்லாம் நடந்ததுயா, இதெல்லாம் நடந்ததுயா, இதெல்லாம் நடந்ததுயான்னு. அதையே வச்சுருக்கான் அவன். அதனால் அவன் ரொம்ப நல்லவ மாதிரி தெரிவான். நல்லவனே கிடையாது எனக்கு தெரிஞ்ச. ஏன்னா அவனை நான் பார்த்தது வந்து அங்கே தேட்டரில் ஒரு சீன் செஞ்சான், இந்த அப்பாவி பையனை அவன் செஞ்சான். அப்போ பார்க்கும்போது நாங்கள்லாம் உட்காந்துருக்கோம், இவன் தனியாக செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்போ நினச்சிக்கிட்டேன், இவன் அப்பாவி கிடையாது, இவன் எல்லோரையும் ஏமாத்துறான்றது நல்லா தெரிஞ்சுது. அதில் இருந்தான் எங்களெல்லாம் ஏமாற்றி தான் கூப்பிட்டு போயிட்டான். இல்லைன்னா நம்மளெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக ஏமாற்ற முடியாது. பேசின காசுலேருந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சான். அப்புறம் கொஞ்சம் நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் குறைச்சிட்டான். இதுக்கப்புறமா விட்டுட்டு போக முடியாதுல்ல நம்ம. ரொம்ப புத்திசாலி தான், ரொம்ப பெரிய வெரி பிரெயினி சேப். அவனை நம்பி இப்போ படம் போட்டிருக்காரு, கவிதாலயம் சரவணன் சார் போட்டிருக்காருன்னா அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த பணம் வந்துடும். ஆனால் பணம் வரும்போது நீங்கள் தயவுசெய்து இவனை தனியாக தூக்கிட்டு போய் உட்கார வச்சு வாங்கிடுங்க, இல்லைன்னா உங்கள்கிட்டேருந்து குறைச்சிடுவான் அவன். எங்களெல்லாம் குறைச்சி தான் வந்தான் அவன். அதனால் பார்க்குறதுக்கு அப்பாவி மாதிரி இருப்போம், அப்பாவி கிடையாது. அதனால் இது ஒரு நல்ல படம். இந்த மக்கள் தலைவர் வந்து நாஞ்சில் சம்பத்தினோட தான் நான் ஒர்க் பண்ணேன். எப்படா நீ உங்களுக்கெல்லாம் கதை சொன்னியா, சீன் சொன்னியா நீன்னு கேட்டேன். எல்லாருக்கும் சொல்லி தான் நான் கூப்பிட்ருக்கேன். நான் கிடையாது. ஏன் ஆச்சரியமாக இருந்தது. இவங்கெல்லாம் உன்னை நம்பி வந்திருக்காங்கன்னா பெரிய விஷயம். எப்படி நம்ப வச்சான்னு தெரில. அதில் தான் நான் பாராட்டுறேன். அதே மாதிரி இப்போ இதில் எல்லாரையுமே சொல்கிறேன், ரவி மரியா ஹஸ் டன் அ குட் ஜாப். ரவி மரியா கிளாஸான சென்டர் ஆஃப் ஆக்சஸ் அவன் தான். அவனை சுற்றி தான் எல்லோரும் நாங்கள் வரோம். பட் அவனை இந்த வழிக்கு கெடுக்கிறதே நான் தான். அதனால் எனக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா நம்ம செய்கிற விஷயத்தை போய் இப்போ படத்தில் செய்ய சொல்லிட்டாங்களே, என்னடா இது யோசனை பண்ணேன். ஏன்னா நான் டெஃபினட்டாக நானாக இருந்தால் கூட இப்படி தான் சொல்லியிருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி எலெக்ஷன் வந்துருச்சு. அவன் பயந்தான். ஏன் பயந்தான்னு தான் எனக்கு தெரியல. அவன் நினச்சா ரெகுலர் ஃபார்மெட்டில் வரும்னு நினச்சான். இது இர்ரெகுலர் ஃபார்மெட்டில் வந்த உடனே, தேர்தல் முடிஞ்சு இர்ரெகுலர் ஃபார்மெட்டில் வந்த உடனே அவன் கொஞ்சம் தெம்பாயிட்டான். இப்போ நம்பி படத்தை ரிலீஸ் பண்ணான். பாருங்கள், ஒரு படத்தில் சென்சார் ஆகலைன்னு சொல்லிட்டு இங்கே வந்து போடலையே ப்ரொஜெக்ஷனு. அந்த அளவுக்கு ஒரு முதல்ல எடுத்தோடனே எதிர்ப்பு தான்டா உனக்கு. முதல் வெறும் ப்ரொஜெக்ஷன் தேட்டரில் ஆரம்பிக்கிற விஷயம் ரெகுலர் தேட்டர் வரைக்கும் போகுது உனக்கு.
நான் இப்போவும் சொல்கிறேன், இந்த படம் பார்த்தாங்கன்னா நம்மளை சொல்கிறாங்களோ இல்லை நம்மளை சொல்கிறாங்களோ சர்வகட்சி கூட்டமும் உன்னை வந்து தேடுவாங்க. இப்போவும் சொல்கிறேன், நம்ம தயாராக இருக்கணும். நான் சொன்னேன், வீட்டில் கூட சொல்லிகிட்டு இருந்தேன், பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட, இல்லை இந்த படத்துக்கு எங்கள் மேலாம் கேஸ் வந்தாலும் வந்துடும். ஏன்னா எங்கேயும் ஒரு இடத்துல எதையோ ஒன்று பேசியிருக்கோம். அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல கேஸ் வரும். கேஸ் வராமல் இருந்தால் நல்லது. ஆச்சரியம் எங்களுக்கு, அவ்வளோதான். ஆனால் இவன் பரவாயில்ல, இவனுடைய சைஸுக்கு எங்கே வேணாலும் போய் ஒளிஞ்சிக்கலாம், எவனும் கேட்க போகிறதில்ல. அப்படி இவனை பார்த்தாலும் இவனை ஒரு டைரக்டர் மாதிரி தெரியல, வேறு ஏதோ ஒரு சாதாரணமான ஆள் மாதிரி தெரியும். அதனால் இவன் தப்பிச்சுக்கலாம். பட் நாங்கள்லாம் மாட்டிக்குவோமேன்றது தான் எனக்கு பயம். முகம் தெரிந்தவர்கள்லாம் நிச்சயமாக மாட்டிக்குவாங்க. இதில் ரொம்ப பிரமாதமாக படம் வந்திருக்கு. இந்த படத்தை பாருங்கள். ஆனால் தேட்டரில் போய் பாருங்கள். இதை நம்ம சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன். இந்த இடத்துலையே 100 தடவை சொல்லிட்டேன். தேட்டரில் போய் படம் பாருங்கள், தேட்டரில் போய் படம் பாருங்கள். இந்த படம்லாம் தேட்டரில் பார்த்தா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும். வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் த தேட்டர்னு ஆடியன்ஸ்கிட்ட தான் கிடைக்கும். அதனால் சொல்கிறேன், தேட்டரில் போய் படம் பாருங்கள். இங்கே வந்து அத்தனை பேரும் வாழ்த்து வந்திருக்கும், அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, ரவிமரியாக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் வாழ்த்துக்களை கூறி, இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, இவ்வளோ பேருடைய வாழ்த்தும் ரவிமரியாக்கும் உண்டு என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.